Welcome to Rethika's Just My Way. Pigmentation நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ப்ராப்ளம். இன்னைக்கு அதை டோட்டலாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏற்கனவே பிக்மெண்டேஷனுக்கு நான் நிறைய மாஸ்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் திஸ் இஸ் அ சிங்கிள் மாஸ்க். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இதை யூஸ் பண்ணால் கூட பிக்மெண்டேஷன் மார்க்ஸ் டோட்டலாக போகும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது நம்மளோட பனானா. முன்னாடி கொடுத்த மாஸ்க்ஸ்லையும் பனானா வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா பனானாவில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி ஏஎன்சி. விட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஃபேஸ்க்கு, கொலாஜனுக்கு. நான் இதை எவ்ரி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாஸ்க் எடுத்துக்கிறேன். when it comes to பொட்டேட்டோ, இன்னொன்று நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த பச்சை பொட்டேட்டோவை நல்லா கிரைண்ட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஜூஸையும் எடுத்துக்கலாம், அப்படியே எக்ஸ்ட்ராக்டையும் எடுத்துக்கலாம். நான் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன், அதாவது அதை அரைச்சிருக்கேன். அதாவது பச்சை பொட்டேட்டோவை அரைச்சிருக்கேன். இப்படி ஒரு வரும். ஏன்னா பொட்டேட்டோவில் உங்கள்கிட்ட நிறைய என்சைம்ஸ் இருக்குது. அது என்ன ஆகும்னா டோட்டலாக நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ், நம்ம பிக்மெண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப குட். இதோட சேர்த்து நான் என்ன போட்டிருக்கேன்னா நம்ம பயத்தமாவு பொடி. இந்த பயத்தமாவு பொடி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, சாதாரணமாக உங்களுக்கு கடையிலேயே கிடைக்கும் பயத்தமாவு பொடி. இல்லைன்னா அந்த பயத்தம் பருப்பை நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்குங்க. அந்த கிரீன் கிராமில் உங்களுக்கு B1, B5, B9 அந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். அவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அவ்வளோ பிக்மெண்டேஷனுக்கான என்னென்ன வேணுமோ. அதனால தான் நம்ம அந்த காலத்தில் குளியலுக்கே என்ன பண்ணிட்டு இருந்தோம், நம்ம பயத்தமாவு எடுத்து நம்ம மஞ்சளை போட்டு குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் மறந்துட்டோம். அட்லீஸ்ட் இந்த மாஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு. ஸோ நான் மெயினாக 3 இன்க்ரீடியன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 3த்தையும் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பயத்தமாவு பொடியில் பனானாவை போட்டுக்குங்க. அதே மாதிரி உங்களோட பொட்டேட்டோவையும் போட்டுக்கோங்க. அது ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். மறக்காதீங்க, நீங்கள் போடுற 3 இன்க்ரீடியன்ஸுமே பெஸ்ட் இன்க்ரீடியன்ட் போடுறீங்க. ஏன்னா தனித்தனியாக போட்டாலுமே இது 3மே பிக்மெண்டேஷனுக்கு அவ்வளோ நல்லது. எவ்வளோ தூரத்துக்கு பிக்மெண்டேஷன் இருந்தாலும் நீங்கள் 10 நாளில் அதை நல்லா மங்கி மூஞ்சியில் ஒரு க்ளோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாஸ்க்கை உடனே ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாஸ்க் எடுத்துகிட்டு இப்படியே உங்கள் முகத்தில் போடுங்க. கொஞ்சம் திப்பி திப்பியாக வந்தால் பரவாயில்லைங்க, எனக்கு இந்த மாதிரி வந்தால் போகிறோம். அது ஒரேடியாக நம்ம மூஞ்சியில் ஃபுல்லாக அது அடையாடையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வந்தால் கூட எனக்கு போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க முகத்தில். அண்ட் 20 மினிட்ஸ் அது காயும். இவ்வளோ நீங்கள் திக்காக போட்டால் கூட அது காஞ்சிரும் 20 மினிட்ஸ். ஏன்னா நம்மளுக்கு பைத்தமாவு பொடி இருக்குது, பனானாவும் காஞ்சிரும். இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் மேலே. 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் அதை சாதாரண வாட்டரில் நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணி, ஏன்னா ட்ரை ஆயிருக்கும் இல்லையா 20 மினிட்ஸில், நல்லா இப்படி ஸ்க்ரப் பண்ணி எடுங்க வெளியில். கண்ணுக்கு மறக்காதீங்க, ஏன்னா கண்ணுக்கு நமக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும், அதுவும் இதில் போகும். ஸோ பிக்மெண்டேஷனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாஸ்க். இதை டெய்லி போடலாமா? டெய்லி போடலாம். ஏன்னா எதுவுமே கிடையாது இல்லை, எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு பண்ணுறோம். அதனால நீங்கள் டெய்லி போடலாம். நீங்கள் 1 வீக்கில் இல்லாட்டி மேக்ஸிமம் 10 டேஸில் உங்கள் பிக்மெண்டேஷன் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோ எடுத்து எனக்கே நீங்கள் அனுப்புங்க. ஏன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், 100% டிஃப்ரென்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஒன் கிரேட் மாஸ்க் ஃபார் பிக்மெண்டேஷன், மிரக்கல் மாஸ்க்னு சொல்லலாம். மிஸ்ஸே பண்ணாதீங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு போடுங்க யூஸ் பண்ணிவிட்டு. அண்ட் நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாதான் நான் என்னென்ன அப்லோட் பண்ணுறேனோ உங்களுக்கு அது இமீடியட்டாக வரும். டோன்ட் ஃபர்கெட் தட் அண்ட் டு நாட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரித்திகாஸ் ஜஸ்ட் மை வே.